மார்கழி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை பூச்சாட்டுதலும் கெட்டிசெவியூர் தாந்தோண்டியம்மனுக்கு பூச்சாட்டுதலும் தை மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கிராமசாந்தியும் கொடியேற்றமும் வியாழக்கிழமை கொண்டமும் வெள்ளிக்கிழமை அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளுதால் எந்தவித விக்ரமின்றி நடைபெற வேண்டும் என்று கிராம பொதுமக்களின் சார்பாக அன்னையை மலரிட்டு வணங்குகின்றோம். சகலவாரிய மார்கழி மாதம் 23ஆம் நாள் கெட்டிசெவியூர் அருள்மிகு தாந்தோண்டியம்மனுக்கு பூச்சாட்டுதலும் தை மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கிராமசாந்தியும் கொடியேற்றமும் வியாழக்கிழமை கொண்டமும் வெள்ளிக்கிழமை அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளுவதால் எந்தவித விக்ரமின்றி நடைபெற வேண்டும் என்று கிராம பொதுமக்களின் சார்பாக அன்னையை மலரிட்டு வணங்குகின்றோம். மார்கழி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை கெட்டிசெவியூர் அருள்மிகு தாந்தோண்டியம்மனுக்கு பூச்சாட்டுதலும் தை மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கிராமசாந்தியும் கொடியேற்றமும் வியாழக்கிழமை கொண்டமும் வெள்ளிக்கிழமை அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளுவதால் எந்தவித விக்ரமின்றி நடைபெற வேண்டும் என்று கிராம பொதுமக்களின் சார்பாக அன்னையை மலரிட்டு வணங்குகின்றோம். भैरवी सावित्री नवयौवना सुभगरी साम्राज्य लक्ष्मी प्रदा चित्रूपी परदेवता भगवती श्रीराज राजेश्वरी नमः पार्वती पतये हर महादेव जनार्दय शिवने मूर्ति नाटवर्तुं देवा मूर्ति பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் அரரஞ்சாடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினே கருங்கலம் நம சிவாயவே நாவினே கருங்கலம் நம சிவாயவே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் காலாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும்
தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாள் அடையாளி அருதுயலும் மாயனது தங்களே ஆதி கடவுரில் வாழ்வேன் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகமானி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே வான்முகில் வள அதுமை கமலிவலும் சுரக்கமல்லன் கோன்முறை அறுதேக குலவிழாவிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் லோகா சமஸ்தா ஸ்ரீனோ பவந்து அயம் தர்மஹ சரம் ஸ்ரீ மகாதேவி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை பூச்சாட்டுதலும் கெட்டிசெவியூர் தாந்தோண்டியம்மனுக்கு பூச்சாட்டுதலும் தை மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கிராமசாந்தியும் கொடியேற்றமும் வியாழக்கிழமை கொண்டமும் வெள்ளிக்கிழமை அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளுதால் எந்தவித விக்ரமின்றி நடைபெற வேண்டும் என்று முந்தி விநாயகனே முருகா சரஸ்வதியே தந்தி முகத்தோனே தம்புரான் கைதொழுது ஆலயன் ஆலடி பிள்ளையாரே வேலடி விநாயகா விக்னேஸ்வரா கொம்பிலே அலங்காரம் கொடிமுலை லிங்கம் பங்கிலே இருந்து பாராயணம் அரங்கேற்கும் போது ஏரிமுறை சாட்டிய கட்சிக்குடி தலைக்க நீதிமான் தன்னை எட்டும்படி அழகனாட்சி அம்மன் கோட்டக்கரை ஸ்ரீ தாண்டவந்த தாந்தோண்டியம்மன் திரு கல்யாணம் முடியாது என்று திடீர்னு ஓடி வந்து கை கட்டி வாய் பொத்தி என்ன சாமி புத்தி என்று கேட்கும்போது இட்டாரில் நிற்கும் இளமாங்கண்ணை அடித்து பிடிச்சி 32 முளை பிடிச்சி கம்மாஞ்சோலையை கட்டளையிட்டு 5 தலை நாகனை பாராயணம் வைத்து வெங்கல பேரனை வெள்ளாணை மேல் வைத்து வெள்ளி காப்பெடுத்து ஒரு தட்டு தட்டும் போது மண்ணுதிர பின்னுதிர கோடி சக்கர வால்மிகிற அதன் மேல் ஆசும் பிரியும் பட்டு ஆதிநாராயணன் அன்னம்படி நாதமலை சித்தன் தெவரமலை குமாரர் என்ன என்று கிளிகடம் மூடு வாராயணை கேட்கும்போது பொன்னாள மூக்குத்தி பொன்னாள பொட்டாளி பொன்னாள பார்வையிட்டு அம்மன் வர வழியிலே கல்புல் போட்டவர்கள் நரகவர்கள் தில்லை வனத்திலே திருவேளங்காட்டிலே திருமுறை சாமி சுற்றி வரும்போது வலதுகை சோளமும் இடதுகை சங்கச்சக்கரம் நாவிலே நட்சத்திரம் தோழிலே துளசிமணி காதிலே கபால கொண்டம் போட்டு தானே வந்த தாந்தோண்டியம்மன் கவுண்டர்கள் குடியானவர்கள் பிராமணர் சோதி சுக்குமான் கட்டுப்படை ராசவர்க்கங்களும் அஞ்சி பயந்து அடிவணிந்து பால்நாள் பல்வலைக்கு ஓலைநாள் நாக்கு வலிச்சு முத்துநாள் முகங்கழுவி தானே வந்த தாந்தோண்டியம்மன் திரு கல்யாணம் முடியுதென்று பட்டத்தரசி பருவத்தை பெற்றவ புலனாட்சி அம்மன் பொறுமை கொள்ளவ மதுபான் ஒரு அம்மன் மக்கள் சிறுகை கோசனம் பச்சனாட்சி அம்மன் குறும்புத்தூர் பூங்குழலி அம்மன் அடிக்குழி செல்லாண்டி அம்மன் காசிபாளையம் கரிகாளி அம்மன் பாரியூர் கொண்டத்துக்காளி அம்மன் முடச்சூர் தாந்தோண்டி அம்மன் அயலூர் பாச்சனாச்சி அம்மன் தாழ்குனி பச்சனாச்சி அம்மன் கொளப்பூர் பச்சனாச்சி அம்மன் திங்களூர் காளியாய் குன்னத்தூர் காளியாய் பெருமாளூர் கொண்டத்து காளியாய் தானே வளர்ந்த தாந்தோண்டி அம்மன் சந்தோஷப்பட்டு சாணமனம் கொண்டு கட்டின வீட்டுக்கு ஒரு வல்ல கம்பி என்று கட்டளையிட்டால் கைக்கு காப்பு கழுத்துக்கு மாலை நெத்திக்கு நேரு இந்த காட்சியை கண்ணால் கண்டவர்கள் காதினால் கண்டவர்கள் சிவகோத்திரமை வாழ்வார்கள் இந்த பொன்குட்டு அப்பால் போதும் ஊட்டால் ஒரு பொங்கல் ஒரு கடை இடதுபோம் அம்மன் அக்கனிப்படி 5 படம் அவதாரம் தண்ணியம்படும் வீரநாபுரம் விரிகன் பாளையம் காரணாபுரம் கருதாம்பாடி 4 நகண்ட நகரஞ்சவியும்
தீர்ப்பு